அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ கராத்தே முனிப்பசாமி திருக்கோள் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கன்னிராசி நேயர்களுக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஷ்ட சனிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட சனியில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டுமே கலந்து தான் இந்த மாதம் பலனாக இருக்குது. நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால் பார்த்துடலாமா? சரி, பார்த்துடலாம். 5 நிமிஷம் முடிக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த மாதங்களை பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் தாயாரோட ஒரு பிரிவினையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க. ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கைப்பற்றுவீங்க. ஏதோ பிரச்சனைனா ஒரு கடலில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே ஏதோ போராடியாவது இந்த மாதிரி காலப்பட்டதாக அந்த அமைப்பில் நீங்கள் கைப்பற்றுவீங்க. அதே மாதிரி ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவு கொஞ்சம் பொருளாதார வாழ்வாதாரம் இருக்கும். தந்தையோட நிலை பொருளாதார வாழ்வாதாரம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். உங்கள் இளைய சகோதரிகள் பொருளாதார வாழ்வாதாரம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும்னு கேட்டாங்க ஓரளவுக்கு குறை சொல்கிறது நல்லாவே இருக்கும். அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். எவ்வளோ இக்கல் இல்லல்கள் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்தது பயணிக்கிற அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு யுக்தியும் ஒரு சிறப்பும் ஆற்றல் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அதே இந்த காலகட்டங்களில் அதாவது வீடு வாங்குறதுக்கு உண்டான வண்டி வாகனத்துக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்குது. அதே ஆல்ட்ரேஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் கேட்டோம்னாலும் இருக்குது. அப்போ வாகனத்து மூலியம் பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் போகிறதுக்கு உண்டான தாயாரோட குடும்பத்தார் ப்ளஸ் தாயாரோட இணைஞ்சி தாய் தந்தையரோட இணைஞ்சி நம்ம குடும்பத்தோட இணைஞ்சும் நம்ம ஆன்மீக பயணம் தூரத்து பயணம் குடும்பத்தோட போகிறதுக்கு உண்டான ஒரு யுக்தி இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு கூட்டாலாம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா சிறப்பாக சூப்பராக இருக்கும். எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்து ஒரு டீமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க. குடும்பத்தோட தாய் தந்தையார் இந்த ஜாதகர் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்க. அந்த தொழில் போகிற காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குமா, சூப்பராக இருக்குமா, அருமையாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் பெருசாக பாதிப்பு வராது. அப்போ இந்த காலகட்டங்களில் இத்தனை உறவு ஆயுள் காப்பீடுதல் போட்டது இன்னும் மிக சிறப்பு. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, தாய் வழி சம்மந்தப்பட்டது, பூரி சம்மந்தப்பட்டது இல்லை நம்ம தனிப்பட்ட முறையாக எல்லாம் இத்தனை கலந்து ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது, கேஸ் நடக்குது, பிரச்சனை நடக்குது, போயிட்டுருக்குதுன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. அடுத்தடுத்த பாயிண்டப்பெல்லாம் ஒரு நிலையான போக்கு வருமானம் கடக்க வந்துடும். ஓகேங்களா? அடுத்து காலகட்டங்களில் பூர்வீகம் சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க. பூர்வீகம் ஒரு மத்தியமான நிலையில் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மத்தியமான நிலையில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது காலகட்டம் அதாவது இப்போ குழந்தைங்க காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு திருமணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்கும். இப்போ அவங்க இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிக்கணும் ஒரு வண்டி வாங்குவாங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன கேட்குறது, நான் என்ன கேட்குறது, இப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க காலகட்டங்கள் எதிர்வாட்டம் போடுவாங்க. அதான் சொல்லலாம் ஏர்டெல் லோன் காட்டு வச்சுக்கலாம். சரி, அதாவது எதிரோட்டம் போடுவாங்க. இப்போ நாங்கள் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறோங்க, அடிப்படைக்கு தான் போயிட்டு இருக்கிறோங்களா. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், பிரச்சனை வராது. அப்பப்போ நிலை தடுமாறக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும், பெருசாக பாதிக்காது. இந்த காலகட்டங்களில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு அதிகார போஸ்ட்டில் இருக்கிற அனைவரும் காலகட்டங்களும் சீரான அமைப்பில் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காலகட்டம் பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் ஒரு சுடக்கணமாக தான் இருக்கும். திருமண வாழ்க்கை பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஓகேங்களா? கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? அப்போ கலத்துறதுக்கு ஆணுக்காரர் பெண்ணுக்காரர்கிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதை விட்டு பார்த்து ஒரு சுகாதாரம் நிதானத்தோடு நம்ம இருக்கணும். அப்போ அந்த நிதான போகிறதா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தகவல் பார்த்தீங்கன்னாக்கா மனநிலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு நிலை இருக்காது. ஊருக்கு ஊர் இடம் விட்டு இடம் போகலான் இருக்கும், ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு ஊர் இடமா இருக்குன்னு நல்லா ஒரு பிரச்சனை இருக்காது. இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இல்லை, வெளியே லைனில் போயிட்டு வந்தாங்கன்னாவே கொஞ்சம் உறவு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பெரிய கல்லூரி வச்சு நடத்துகிறீங்க, பெரிய ஆசிரியர் இருக்கிறீங்க, தர்மத காரியகர்த்தா, இந்த மாதிரி உறவில் இருக்கிறீங்க அப்படின்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்க, ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறீங்க. இந்த மாதிரி தொடர்பு அனைவரும் இந்த காலகட்டங்களில் ஒரு மத்தியமான நிலை கொடுத்து ஒரு நிலையான போக்கு கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் எதாவது அமையமான தொழில் கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ எந்த மாதிரி தொழில் நமக்கு அமையும்? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு சம்மந்தப்பட்டது, கலை சம்மந்தப்பட்டது, அழுக்கு ஆயில் சம்மந்தப்பட்டது, ஓகே, நகை ஆடை, அப்போ அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்டது, தனி டியூஷன், தனி கல்லூரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில் சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தொழில் அமையும் ஒரு பாயிண்ட் போயிருக்கும். ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதரர் இந்த காலகட்டங்களில் ஒரு கண்ணியமாக நார்மலாக கணக்கான பொசிஷனில் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நண்பர்களும் அதே கண்ணியத்தோடு இருப்பாங்க.
அப்போ நம்மளுக்கு 2ஆம் திருமண யோகம் இருக்குதா? யோகம் இருக்குது. 2ஆம் திருமணம் லாபம் இருக்குதா? லாபம் இருக்குது. அப்போ தூரத்தை பயன்படுத்தும் காலகட்டங்களில் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் சிறு குறைபாடுகள் இருக்கும். இரவு நேரம் துவக்கங்களும் கொஞ்சம் குறையும். கெட்ட கெட்ட கனவா வரும். ஓகேங்களா? சரி, டைம் ஆச்சு. நன்றி. வணக்கம்.